இப்போ இதில் வந்து சில பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க, சார் 2,34,00,000 ரூபாயினுடைய வேல்யூ அன்னைக்கு என்ன சார், 50 வருஷம் கழிச்சு 53 வருஷம் கழிச்சு இது என்ன வேல்யூ அப்படிமா. நம்ம போட்ட பணத்தினுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ இந்த அதை போய் நீ இந்த கடையில் வாங்கிட்டு வா, நீங்கள் இந்த காரத்தோட இந்த வீட்டில் இந்த ஹெல்ப் பண்ணு, இதெல்லாம் பண்ணினா உனக்கு நான் ஒரு 20 ரூபா தர்றேன், 25 ரூபா தர்றேன் அப்படிங்கிறாங்க. வணக்கம், சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் பிரைவேட் லிமிடெட். சமீபத்தில் வந்து 2-3 யூடியூப் சேனல் வந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சார் இந்த பாக்கெட் மணி கான்செப்ட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு, அதை பற்றி இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ 1-2 யூடியூப் சேனலுக்கு அதை பற்றி பேசினேன். அதை இங்கே நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லாம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கையில் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்குவோமே. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் போய் வாங்கன்னு வேலை பார்த்தோம். அப்பா அம்மா சொல்லத்துக்கு கடைக்கு போய் வாங்கியாந்து கொடுக்குறது, பலசரை கடையில், காய்கறி கடையில் எல்லா வேலையும் பார்த்தோம். ஸோ பட் ஆனால் இப்போ வந்து எல்லா ஃப்ளாட் சிஸ்டம், அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம், வீடு, தனி வீடு எல்லாத்துக்கும் ஜெப்டோன்னு வந்துருச்சு, இன்னும் பிளிங்கிட்னு வந்துருச்சு. எல்லாமே வீட்டுக்கே எல்லாரும் கொண்டாந்து டெலிவர் பண்ணிடுறாங்க. நம்மளும் வெளியில் போகிறதில்ல, குழந்தைங்களும் வெளியில் போகிறதில்ல. பட் எனிவே, இப்போ வந்து நீங்கள் பாக்கெட் மணி குழந்தைங்களையும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆக்கணும். நமக்கு அப்படி ஒரு விருப்பமும் இருக்குது இல்லையா? குழந்தைங்களுக்கு உலகம் தெரியணும். கடைனா என்ன, காய்கறி கடைனா என்ன, பழக்கடைனா என்ன, சூப்பர் மார்க்கெட்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும். ஸோ இப்போ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி வந்து நம்ம ஒரு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, நிறைய வீட்டில் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதை போய் நீ இந்த கடையில் வாங்கிட்டு வா, நீங்கள் இந்த காரத்தோட இந்த வீட்டில் இந்த ஹெல்ப் பண்ணு, இதெல்லாம் பண்ணினா உனக்கு நான் ஒரு 20 ரூபா தர்றேன், 25 ரூபா தர்றேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக அந்த ஒரு 25 ரூபா இன்னைக்கு வந்து நார்மலாகிடுச்சு. ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம ரோட்டில் யாரும் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு போட்டோம்னா கூட மினிமம் 10 ரூபாய்க்கு குறைஞ்சி போட்டால் மதிப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கையில் ஒரு 25 ரூபாயாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ பர் டேக்கு 25னா மாதத்துக்கு ஒரு 750 ரூபா கொடுப்பீங்க. இதில் வந்து என்ன நிறைய அட்வான்டேஜ், இன்டெரக்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, குழந்தைய நீங்கள் டிசிப்ளினுக்கு கொண்டு வர்றீங்க, அவங்களுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. உலகத்தில் என்ன நடக்குது, ரேட்டு எங்கே கேட்டு வாங்கணும், குறைச்சி வாங்கணுமா, கூட வாங்கணுமா, இல்லை இப்போ நீங்கள் வாங்கி பில் வாங்கிட்டு வரணும், அல்லது பில்லை பார்க்கணும் என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்னு, ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் வாழ்க்கை கல்வின்னு சொல்லுவோம். ஸோ வாழ்க்கை கல்வி வந்து இன்னைக்கு அவ்வளோ எல்லா குழந்தைங்களும் தியரிட்டிக்கலி சூப்பராக இருக்காங்க. பட் வாழ்க்கை கல்விங்கிறது நிறைய பேர்கிட்ட குறைவாக இருக்குது. ஒரு கடைக்கு போனால் அந்த பில்லை வாங்கி ரேட்டு கரெக்டாக தான் போட்டிருக்காங்களான்னு பார்க்கணுங்கிறது கூட எல்லாரும் பில்லை போட்டு நான் பணத்தை கொடுக்குறேன், உடனே யூபிஐ பண்ணுறேன், ஜிபே பண்ணுறங்கிற லெவலில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ இதுங்களை வச்சு அவங்களுக்கு வாழ்க்கை கல்வி நிறைய கிடைக்கும், அவங்களும் டிசிப்ளின் ஆவாங்க, அவங்களுக்கும் பணம் சேருது. ஸோ அப்படிங்கையில் வந்து மாதம் ஒரு 750 ரூபா கிடைக்குது, டெய்லி 25 ரூபா மேனி. ஸோ அவங்க ஒரு 8 வயசுலேருந்து இந்த பாக்கெட் மணி நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்களும் உங்களுக்காக வேலை செய்கிறாங்க. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, காரை துடைக்கிறாங்க, வீடை ஹெல்ப் பண்ணுறாங்க, வீடை க்ளீன் பண்ணுறாங்க, மல்டிபிள் ஐட்டம்ஸை நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேலை பளு குறையுது. சைல்டு லேபர்னு சொல்லிடாதீங்க, இது குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது. ஸோ இது அப்படின்னு வரையில மாதம் ஒரு 750 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த 750 ரூபாயை வந்து இந்தாப்பா ஓம் பேர்லேயே உனக்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு உண்டியலில் போட்டு அப்புறம் அதை உடைச்சி ஏதாச்சும் அந்த கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு நிறைய அவென்யூஸ் இருக்குது. ஸோ இந்த 700 நம்ம ஏன்னா நம்மளே குழந்தைங்களுக்கு வேண்டியதை பூரா வாங்கி கொடுத்துட்றோம். ஸோ அப்படிங்கிற இந்த 750 ரூபாயை ஓம் பேர்லேயே சேவிங்ஸாக போட்டுருவோம்ப்பா அப்படின்னு இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்ஐபி வந்து ஆஸ் லோ ஆஸ் 99 ருபீஸுக்கு நீங்கள் போடலாம். ஸோ இந்த 750 ரூபாய் மாதம் அவர் 8 வயசாக இருக்கையிலேருந்து ஆரம்பித்து அவர் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 21 வயசுன்னு வச்சுங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இதே 750 கொடுக்குறீங்க. ப்ராபப்ளி நீங்கள் ஹையராக கொடுக்கலாம், நான் பட் ஃபார் அசம்ஷன் பர்பஸஸ் இதே 750 கொடுக்குறீங்கன்னு எடுத்துக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு வந்து நீங்கள் 750 ரூபா மாதம் அவருக்கு கொடுக்குறீங்க, சம்பளம் மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கா, வேலை செய்கிறதுக்கா. இதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லையும் நீங்களே ஒரு சில்ட்ரன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இந்த 750 ரூபா அவர் போட்டுக்கிட்டே வரையில 13 வருஷம் மட்டும் போடுங்க. 21 வயசுக்கு மேலே அவர் காலேஜ் முடிச்சிருவார், அவங்களா ஏர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 1 ரூபாவோட போட வேண்டாம், நீங்கள் 1 ரூபாவோட கொடுக்க வேண்டாம் அவருக்கு, ஏன்னா அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த 13 வருஷம் போட்டு 750 ரூபா மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த 39 வருஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 ரூபாவோட போட போகிறதில்ல, போட்ட பணத்தை அப்படியே விட்டுறீங்க. ஸோ அவருடைய 60வது வயசில் எனக்கு அப்பா அம்மா வேலை பார்த்ததுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு அவர் எந்திரிச்சு பார்த்தாருன்னா, ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட 2,34,00,000 ரூபா கையில் இருக்கும். திஸ் இஸ் அன் அமேசிங் அமௌண்ட். நீங்கள் எந்த கால்குலேஷனில் போட்டு பார்த்தாலும் மாதம் 750 ரூபா போட்டது, வெறும் 13 வருஷம் போட்டது, அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்காக, அந்த குழந்தையினுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 2,34,00,000 ரூபா கிடைக்குது. த்ரூ அவுட் திஸ் பீரியட் நம்ம என்ன அவர் 8 வயசுலேருந்து அவருடைய 60 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 52 வருஷத்துக்கு
நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 12% per year கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம், which is very well within SEBI mandated regulations. அவங்க ஒரு 13% வரைக்கும் சொல்லலாம் அசம்ஷன் எடுத்துக்கலாம்னு இருக்காங்க. நம்ம கன்சர்வேட்டிவா 12% தான் எடுத்திருக்கோம். இப்போ இதுல வந்து சில பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க, சார் 2,34,00,000 ரூபாயினுடைய வேல்யூ அன்னைக்கு என்ன சார், 50 வருஷம் கழிச்சு 53 வருஷம் கழிச்சு இது என்ன வேல்யூ அப்படிமா. நம்ம போட்ட பணத்தினுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. நம்ம அசால்ட்டா வெறும் 25 ரூபா, இன்னைக்கு லெவல்ல 25 ரூபாய்ங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நத்திங், ஆல்மோஸ்ட் நத்திங். ஸோ அந்த 25 ரூபா கொடுத்து நீங்கள் போட்டதே 750 தானே, 750 ரூபா மாதம் போட்டதுக்கு, அதுவும் வெறும் 13 வருஷம் போட்டதுக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து கிட்டத்தட்ட 2,34,00,000 ரூபா. திஸ் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் அமௌண்ட். இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, அமௌண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் தான் அவர் 39 வருஷம் ஏர்ன் பண்ணுறாருல, அவர் பல லட்சங்களில் ஏர்ன் பண்ணுவார், கோடிகளில் ஏர்ன் பண்ணுவார். அவர் 50 கோடி 100 கோடி கூட சேர்க்கலாம், அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க வந்து எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். பட் எனக்கு நான் வேலை பார்த்ததுக்கு, சிறு வயதில் நான் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, உதவி பண்ணதுக்கு என்னுடைய தொகை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து ரியலி ஒரு ஒண்டர்ஃபுல் அமௌண்ட். இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இதில் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி குழந்தைய டிசிப்ளின் ஆக்குறது, அவங்களுக்கு வாழ்க்கை கல்வி கற்றுக் கொடுக்கறது, ஏர்னிங்ஸ்னா என்ன, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் ஒரு சேர இது மூலம், இந்த காம்பினேஷன் மூலம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணவராக இருந்தால் கமெண்ட்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் எழுதுங்க. நன்றி. மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.